ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 எடுத்துக்காட்டு 11 பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. செல்போன். காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். 4 செல்போனு. எத்தனை செல்போன் இருக்கு? 4 செல்போன் இருக்கு. எல்லா செல்போனும் காலையில் 5 மணிக்கு, எத்தனை மணிக்கு? காலை 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. அதன் பின் ஒவ்வொரு அலைபேசியானது, அதாவது முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன. முதல்ல காலையில் 5 மணிக்கு எல்லாமே 4 இதுமே அலாரம் அடிக்குது. அதுக்கடுத்து 15 நிமிஷம் கழிச்சு இந்த அலைபேசி ஃபஸ்ட்டு, 20 நிமிஷம் கழிச்சு செகண்டு ஃபோனு, மூணாவது ஃபோனு 25 நிமிஷம் கழிச்சு அலாரம் அடிக்குது. 4வது செல்ஃபோனு 30 நிமிஷம் கழிச்சு அலாரம் அடிக்குது. அப்போ இந்த 4 திரும்ப எப்போ ஒன்றா அடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே நேரத்தில் அடிக்கணும் அப்படின்னு. ஸோ இது எல்லாத்துக்குமே நீச்சியமாக கணக்கு. 15, 20, 25, 30 நிமிடங்களுக்கு என்ன பார்க்கணும்? மீச்சியமா காணும். பதினஞ்சு, 20, 25, 30 எல்லாமே 5 ஆய்ப்பாடுல மீச்சிறு மடங்கு. 3 15, 4 20, 5 25, 6 அகெயின் 3 அளவு. அடங்காததெல்லாம் அப்படியே இறக்கிடுவோம். எது வகுக்குதோ அதெல்லாம் வகுத்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் 2 × 2 × 3 × 5 × 5 25, 75, 150, 300 நிமிடங்கள். 300 நிமிடங்கள். 300 நிமிடங்கள்னா என்னது? 60 நிமிடம் 1 மணி. அப்போ 300 நிமிடங்கள் 5 × 60 தானே 300, 5 மணி. அப்போ காலையில் 5 மணிக்கு அடித்தது திரும்ப 5 மணி நேரம் கழித்து எல்லா செல்ஃபோனும் ஒரே மாதிரி ஒலிக்கும். இப்போ காலையில் 5ஓட +5 கூட்டினா திரும்ப காலையில் 10 மணிக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் அடிக்கும். எனவே காலை 5 + இப்போ நமக்கு கிடச்சிருக்க 5 கூட்டினா 10 மணி. மீண்டும் காலை 10 மணிக்கு அனைத்து அலைபேசிகளும் ஒன்றாக அடிக்கும். ஓகே, அதுதான் மீச்சியமா.